பூஜை பாத்திரம்லாம் ரொம்ப எண்ணெய் பிசுக்கா அப்படியே கருப்பாக கலர் மாறி போய் இருக்கும். அதை பளிச்சுன்னு நம்ம எப்படி வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம், ரொம்ப கை வலிலாம் எல்லாமே எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் போடுறேன். இப்போ விளக்கில் வந்து எண்ணெய் பிசுக்காக இருந்ததுன்னா அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் வைப் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணிக்கிங்க. அதை அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். அந்த கொதிக்க விடும்போது அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு, ஒரு 4 எலும்புச்சம்பழம், ஒரு உருண்டை புளி, இது எல்லாத்தையுமே வந்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் அந்த தண்ணி முழுகிற அளவுக்கு வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரப் எடுத்து அதில் வந்து டிஷ் வாஷர் லிக்விடோ இல்லை சபீனாவோ, நான் சபீனா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து சபீனா வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாலே போதும். நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் ஸ்க்ரப் பண்ணுறேன். ஸ்க்ரப் பண்ண உடனே எந்த அளவுக்கு பளிச்சுன்னு வந்துருச்சு பாருங்கள். ஸ்க்ரப் பண்ணி முடித்ததுமே நீங்கள் வந்து நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியே மாறிடும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குங்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே நல்லாவே தெரியும். அதோட என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.